அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இப்போ சிங்கப்பூர்ல இருக்கோம். இன்னைக்கு சிங்கப்பூர் இஃப்தார் வந்து பாத்தீங்கன்னா சுல்தான் பள்ளிக்கு வந்திருக்கோம். ஸோ சுல்தான் பள்ளியில நோன்பு திறக்க போறோம். அந்த இஃப்தாருக்காக நிறைய ரெஸ்டாரண்ட் இந்த சைடு நிறைய சாப்பாடுகள் வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிடலாம். இப்போ வந்து பின்னாடி பக்கம் நிற்கிறோம். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே சுற்றி முன்னாடி போவோம். இங்கே வந்து நோன்பு திறப்புக்கு பள்ளிவாசல்லையும் சாப்பாடு இருக்கு. நம்ம வெளியிலையும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க அப்படியே பார்க்கலாம். இன்னைக்கு தேதி மார்ச் 2, மணி வந்து பாருங்க 5:45 ஆகுது. இப்போ 4 மணிலேருந்து சரியான மழை. இப்போ கூட வந்து நல்லா தூரிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சுல்தான் பள்ளியோட பின்புறமாக நிற்கிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னா அந்த சைடு வரிசையாக நிறைய சாப்பாடு கடைகள் இருக்குது. நம்ம அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட் அடித்து அப்படியே முன்னாடி போவோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பள்ளியில் உட்காந்து நம்ம நோன்பு திறப்போம். அலைக்கலாம். எப்படி எங்க எப்போ இப்போதானே இப்போ தான் வரேன். இது என்ன ரோட்டில் கஸ்டமர்லாம் பேசுகிறீங்களா? என்ன நாங்கள் முர்த்தபா வித்துக்கிட்டு இருக்கிறோம்ண்ணே. சரி. ஆமாம், இங்கே வந்து ஃபேமஸ்ண்ணே, சிங்கப்பூர் ஃபேமஸ் இது. ஆமாம் ஆண்டு ரன்னிங் டிரைவ். ஆமாம் டிரைவ் ட்ரூ. இங்கே வந்து பார்க்கிங் வசதி இல்லை. அதனால் வந்து இப்போ காரில் வர்ற கஸ்டமர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே உள்ள அந்த வரிசையாக கடைகளாக இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து அந்த கார்லேயே ஆர்டர் வாங்கிட்டு அப்படியே டக்குன்னு உடனே ஒரு ரவுண்ட் அடிச்சு வர்றதுக்குள்ளே திரும்ப கொடுத்துருவீங்க அந்த மாதிரி. ஓகே ரைட். ஓகேண்ணா சூப்பர். எந்த கடை நம்ம கடை? ஓகே, அல் தஸ்னீம். ஆமாம், அல் தஸ்னீம் ரெஸ்டாரண்ட். என்னண்ணே எல்லாம் முர்த்தபா தான்? ஓ, முர்த்தபா போட்டு வச்சிருக்கீங்க. நோம்புக்காண்டி நம்ம போட்டு வச்சிருவோம், வந்தவங்க வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. முத்தப்பால இறைச்சி இருக்குது, கோழி இருக்குது, மாடு இருக்குது, எல்லா முத்தப்பாவும் இருக்குது. மாடு முத்தப்பா எல்லாமே இருக்குது. ஓகே எவ்வளோண்ணே சிக்கனு? இது சிக்கனு $7. ஓகே, $7, $10, 12, 14, 16, 18. அப்புறம் பூபோ இருக்குண்ணே, கஞ்சி இருக்குண்ணே. கஞ்சி இருக்கு. கஞ்சி 3 10 3 10. ஆமாண்ணே. அப்புறம் நமக்கு பிரியாணி இருக்குண்ணே, டம் பிரியாணி இருக்குண்ணே. மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, $12. அப்புறம் குருமா பழம் இருக்குது. அப்புறம் தப்பாய் பூல் இருக்குது, சுஜி இருக்குது, தப்பாய் ஊபி இருக்குது, சவர்மா இருக்குண்ணே. சவர்மா வந்து மினி சவர்மா. மினி சவர்மா பீஃபும் சிக்கன் இருக்குது. 3 10. அப்புறம் நமக்கு தண்ணி இருக்குண்ணே, தண்ணி இருக்குது, கத்திரா தண்ணி இருக்குது. கத்திரா தண்ணி வெனிலா ஃப்ளேவர் இருக்குது, பண்டோங் இருக்குது, அப்புறம் ஹனி டியூ இருக்குது. அப்புறம் நார்மல் வந்து சீராப் பண்ணிட்டு அண்ட் ஒரு ஹனி டியூ சீராப் ஸ்லாஸு, ப்ளூபெரி ஸ்லாஸு. அப்புறம் வந்து இது $5 10. $5 10. ஸோ பள்ளிவாசல் பின்னாடி வந்தீங்கன்னா வரிசையாக வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த பாருங்கள், இதுலாம் வந்து உங்களுக்கு நீங்கள் கார்லேயே ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து திரும்ப வந்து வாங்கிக்கலாம். நிறைய கடைகள் இருக்குது. நான் எல்லா கடையும் காமிக்கிறேன். வலைக்கும். இது 1910 இருக்கிற கடை. 1910 விக்டரி ரெஸ்டாரண்ட், சிங்கப்பூர். ரொம்ப ஓல்டு. இது 1910 இருக்கிற கடை விக்டரி ரெஸ்டாரண்ட் பிரைவேட் லிமிடெட். 16 வருஷமா இருக்கு. அப்போ அந்த காலத்துல இன்னே வரைக்கும் முர்த்தபா தான் மெயின் வியாபாரம். முர்த்தபா அண்ட் பிரியாணி. ஆனால் முர்த்தபா ரொம்ப வியாபாரம். வந்து இது 15 உள்ளி விடுது, இது இறைச்சி 15 உள்ளி விடுது. ஆனா இந்த முர்த்தபா வந்து மின்பக்கமும் பின்பக்கமும் இறைச்சி முட்டையெல்லாம் கூட, அதனால தான் 15 உள்ளின்னு சொல்றான். 1910 இங்கே மெயின் முர்த்தபா தான். மலேசியா, புருனை எல்லா சுல்தான்லாம் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. ஃபேமஸ் இங்கே முர்த்தபா ஃபர்ஸ்ட்டு, அடுத்தது தான் பிரியாணி. ஓகே, என்ன பாருங்க, சிங்கப்பூர் ஜம்ஜம் அடுத்த வரிசையா. அஸ்ஸலாமு அலைக்கும். டிரைவ் த்ரூ. சிங்கப்பூர் ஜம்ஜம் பெஸ்ட் முர்த்தபா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் முர்த்தபா பிரியாணி, மான் பிரியாணி, லாம்சங் பிரியாணி இதெல்லாம் இங்கே ரொம்ப பாப்புலர். 20 வருஷத்து கடை. என்ன முர்த்தபா பிரியாணி வந்து இந்த கடையில் ரொம்ப பாப்புலர். ஆமாம், இவ்வளோ நேரத்துக்குலாம் லைனில் தான் நின்று வாங்குவாங்க. அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும், ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். முர்த்தபாக்குள்ள மசாலாலாம் நம்ம ஊரில் இருந்து வந்து அதில் உள்ள மசாலா போட்டு தான் இது பண்ணுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். லாம்சங் பிரியாணி இருக்குது. அது வந்து லேயர், நம்ம ரொட்டி மாவு தான். ரொட்டி மாவு, வெங்காயம். அந்த வெங்காயத்துக்குள்ளே 23-30 மசாலா இருக்கும். உள்ளே போட்டு கிளறி இது பண்ணுவாங்க. சரி பாப்போம், டைம் கம்மியாக இருக்கு. ஓகே ஓகே நண்பர்களே, வாங்க அப்படியே வந்து நம்ம அரப் ஸ்ட்ரீட் முன்னாடி போவோம். ஸோ நமக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். ஏன்னா மழை பெஞ்சது, அதனால் நம்மளால் வர முடியல. 4 மணிக்கு வந்தால் இன்னும் அந்த இடம் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சாப்பாடு எல்லாம் அதே சாப்பாடு தான். ஓகே பாருங்கள், அரப் ஸ்ட்ரீட் வந்து நம்ம ஏற்கனவே ஃபுல்லாக சுற்றி காமிச்சு நம்ம வீடியோ போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம நோன்பு திறக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம்.
நீங்கள் சிங்கப்பூர் டூர் வர்றீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன பொருள்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா இந்த அரப் ஸ்ட்ரீட் வாங்க. அரப் ஸ்ட்ரீட் வந்து ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். நல்லா அழகாக இருக்கும், நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை டீட்டெயிலாக வந்து சுற்றி காமிச்சு ஒரு வீடியோ ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருந்தோம், அது நல்ல வைரலாச்சு. அதே போல் நம்ம வீடியோவுக்கு நிறைய மக்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லா கமெண்ட்டும் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். ஸோ உங்களுடைய அந்த கமெண்ட்லாம் படிக்க தான் நம்ம ஓடி வீடியோ எடுக்கிறோம். ஸோ இன்னும் தொடர்ந்து அதே மாதிரி ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து சுல்தான் பள்ளியோடைய அந்த ஆர்ச்சு. ஓகே, வாங்க இந்த வழியாக போவோம். ஸோ இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கடைகள் வந்து பார்க்கலாம். குறிப்பாக வந்து இந்த சைடு வந்து நீங்கள் சுற்றுலா மக்கள் வர்றவங்க அப்படியே நிறையா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். சைடு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் போட்டிருக்காங்க. அதாவது ரமலான் பஜார் சொல்லுவோம்ல, அந்த ரமலான் பஜார் வந்து இந்த சைடு நிறையா இருக்குது. அதையும் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஓகேக்கா. அதாவது பள்ளிவாசல் ஒட்டியே மக்களே கடைகள் வந்து நிறையா இருக்குது. பின்புறம் இருக்குது, பின்புறம் உள்ளதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட், அது வந்து பெர்மனெண்ட்டாக உள்ளது. இது வந்து ரமலான் பஜார். ஸோ ரமலானுக்கு வந்து கடைகள் வந்து இங்கே நிறையா போட்டிருக்காங்க. இப்போ பள்ளிவாசலில் வந்து பார்த்திங்கன்னா நோன்பு திறப்பதற்கு லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க. பீஃப் கைமா. ஸோ இது பாருங்கள், பீஃபு வரிசையாக நிறைய கடைகள் இருக்குது. அப்படியே என்னென்ன சாப்பாடுலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து ரொட்டி, பீஃப் ரொட்டி, சிக்கன் ரொட்டி, அந்த மாதிரி வந்து ரொட்டி கடை. திஸ் இஸ் சிக்கன் ரொட்டியா? ஓகே. Beef roti is for $10, two for $18. Our chicken roti one is $9, two for $16. இப்போ நம்ம பள்ளிவாசலுக்கு முன்புறமாக வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக வரிசையாக கடையாக இருக்கா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரமலான் பசார். ஸோ இது வந்து பாருங்கள், லேம்சாங்க லேம்சாங் 20 வெள்ளி மக்களே. பிரியாணி சிக்கன் வந்து 15 வெள்ளி. அப்படியே நல்லா சுட சுட அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். 20 வெள்ளி மக்களே, பரவாயில்ல, சோத்தோடு சேர்த்து. சிக்கனும் நல்லா அப்படியே சூடாக இருக்குது பாருங்கள், ஆவி பறக்க. இங்கே உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வந்து நல்லா விதவிதமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. பிக் கெபாப் ஒன்று வந்து 5 வெள்ளி, 3 வாங்கினா 12 வெள்ளி. சிக்கனு பீஃப் வந்து ஒன்று வந்து 6 வெள்ளி. டாடா நல்லா சூடாக இருக்குங்க எல்லாம். பனாஸ் ஃபுல்லாக நல்லா அழகாக அப்படியே கொதிக்க விட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து கறி மட்டுமே வச்சுருக்காங்க பார்த்துங்க. 13 வெள்ளி, 17 வெள்ளி, 20 வெள்ளி. மீடியம், லார்ஜு, அப்புறம் பெருசு காம்போ. இது வந்து அரப் ஸ்ட்ரீட் நம்ம பள்ளிவாசலுக்கு அப்படியே முன்னாடி இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லலாம். நிறையா 2 பக்கம் கடைகள் இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்கு அப்படியே பாருங்கள், பள்ளிவாசல் ஒட்டி தான் இந்த வரிசையாக ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்காபோசா நோன்பு திறப்பதற்கு இங்கே வந்து நீங்கள் அப்படியே சாப்பாடு வாங்கிக்கலாம். பள்ளிவாசல்லையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. டைம் ஆயிடுச்சு, மக்கள் கூட்டம் வந்து நிறையா வர்றாங்க பாருங்கள். சிக்கனு ஒரிஜினல். ஓகே. சிக்கன் சில்லி. ஓ ரைட். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து சிக்கனே வந்து அப்படியே அந்த சைனீஸ் ஸ்டைலில் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து ஹலால் ஃபுட். ஹலால். சாப்பாடு கடை 4 கடை இருந்துச்சு அப்படின்னா குடிக்கிறதுக்கு உண்டான ஜூஸ் அது வந்து ஒரு கடை இருக்குது. டேக் அண்ட் பைட். Hi, this is a Turkish bread. We have pide, we have lamb, chicken, cheese, borek, spinach, cheese, chicken, lamb, gizlema, chicken, lamb, and stuffed chicken. How much? Okay, this is 5 pieces for $20. The borek, spinach, and cheese is $10. Meat is $11 each. Gizlema 11, and stuffed chicken is 2 for $18. Turkish bread. Yes. இது வந்து துருக்கி ஸ்டைல் சாப்பாடு. ரொட்டிலே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி. அதான் இந்த கடைகள்லாம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இந்த கடையெல்லாம் வந்து காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆமாம், ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணிலேருந்து ஈவினிங் மகரிப்பு, அப்புறம் மகரிப்பில் கொஞ்சம் லெஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷா வரையும் ஓப்பனில் இருக்கும். ஆமாம்.
இங்கே காலங்காலமாக இது நம்ம மலாய் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு. ஆமாம், ரமலான் ஸ்பெஷல். ஆமாம். பள்ளிவாசல் எப்படி சாப்பாடு ஃப்ரீயா? ஆமாம், இங்கே சாப்பாடு வந்து வருஷம் வருஷம் வந்து ஃப்ரீ ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லா பள்ளிவாசல்லையுமே ஃப்ரீ ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. விருப்பப்பட்டவங்க இன்ஷால்லா அதுலேயும் கலந்துக்கலாம். வேறு எல்லா பள்ளிவாசல்லையுமே அதே மாதிரி இருக்கும். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. ஆமாம். இல்லைன்னா இங்கே மாதிரி கடையில் நம்ம வாங்கிட்டு போய் வீட்டிலையும் நம்ம ஃபேமிலியாக வந்து திறந்து கொள்ளலாம். இந்த ஒரு இதுவும் இருக்குது. வேறு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், ரொம்ப நன்றி. இப்போ பாருங்க, மலேசியா ஸ்டைலில் ஃபுல்லாக தண்ணி, ஃபுல்லாக கூல் ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அலைக்குசலாம், நல்லா இருக்கீங்களா? ஓகே, பார்ப்பீங்களா? ஓகே ஓகே. ஹாய். ஆஹா, என்னங்க இவ்வளோ கடை? ஆஹா, பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, அங்கே இருந்துங்க ரமலான் பஜார், இதுதான் ரமலான் பஜார். அங்கே இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க பெருசாக. பரவாயில்லைங்க, நான் கூட சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். இது ரமலான் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு தெருவுலேயே வச்சுருக்காங்க மக்களே. நம்ம வந்து பள்ளிவாசல் ஒட்டியே நம்ம எடுத்தோம். இந்த சைடு பக்கத்தில் உள்ள ரோட்டில் இந்த இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இங்கே வந்து அப்படியே ரமலான் பஜார் வரிசையாக இருக்குது பாருங்கள், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். மழை சாரல் லைட்டாக விழுந்துக்கிட்டு இருக்குது. சாரலில் தான் எடுக்கிறோம். மழை வந்துருச்சுன்னா உள்ளே ஓடி போயிடுவோம் மக்களே. இங்கே பாருங்கள், இது வந்து ரொட்டி, சைனீஸ் முஸ்லீம் ஃபுட். செம்ம கூட்டமாக இருக்குது. சைனீஸ் முஸ்லீம் ரொட்டி பாருங்கள், ரொம்ப ஃபேமஸான கடை போல். செம்ம கூட்டமாக இருக்குது. ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று $10. ஒரிஜினல் வடை கடை வச்சுருக்காங்க. கடை பேரே ஒரிஜினல் வடை. 1989 கடை இருக்கான். ஊடாங்க வடையா பாருங்கள், ஒரிஜினல் வடை கடை. ஃபுல்லாக எல்லா வடையுமே இருக்குது பாருங்கள். பேபி கிராப்லாம் இருக்குது. கடையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊடாங்க வச்சு கொடுக்குறாங்க, இறால் வச்சு. சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. நண்பையிலே மழை வந்துருச்சு, வாங்க நம்ம இது உள்ளுக்கு போயிட்டு வருவோம். இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக மழையில் நனையாமல் நீங்கள் பார்க்கலாம். நல்லா பெரிய பஜாராக இருக்குது. இதுக்குள்ளேயும் சாப்பாடு கடை, துணி கடை, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மலாய் பாஜு அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குக்கீஸ்லாம் பாருங்கள், குக்கீஸ் கடையெல்லாம் இந்த உள்ளக்கப்புலாம் வந்து இந்த குக்கீஸ் கடை, இந்த மாதிரி டப்பாவில் உள்ள உணவுகள் நிறையா இருக்குது. கடைசி வரைக்கும் எல்லா கடையுமே இங்கே பார்த்தாச்சு. மழை வந்து இன்னும் லைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இப்போ வாங்க நம்ம அடுத்து வந்து அப்படியே பள்ளிவாசலில் போயிட்டு ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துருவோம். இன்றைக்கி நம்ம வந்து பள்ளிவாசலில் நோம்பு திறக்க போகிறோம். பள்ளிவாசலுக்குள்ள வந்தாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் நோம்பு திறக்கிறதுக்கு மக்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நம்மளும் ஒரு இடத்துல உட்காந்துருவோம். பாருங்க, பள்ளிவாசல்லேருந்தே கொடுக்குற சாப்பாடு இது. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வந்து சாப்பாடு வந்து எத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறாங்க? ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே, 1500 பேர்த்துக்கு. என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்க? எல்லாம் பிரியாணி தான், பழவு சாப்பாடு, எல்லாம் மலாய் சாப்பாடு, எல்லாம் மிக்ஸ், 3 மாதிரியான மிக்ஸ். நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சகன் சாப்பாடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் வந்து 4 பேர் உட்காந்துக்கலாம். 4 பேர் உட்காந்து அவங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்கத்தான். நல்லா இருக்கேன். ஆமாம், அப்படியே வரேன். ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும் தான். சரி காமிங்க. ஓகே தான். மக்கள் வர எல்லாத்துக்குமே வந்து டேபிள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடு ஃபுல்லாகிடுச்சு. இங்கிட்ட வந்து எம்டியாக இருக்குது. இது எந்த வகையான சாப்பாடு? திஸ் இஸ் சிங்கிள் பர்சன். each for 1%. 1%. One bento for 1%. 1%. ஓகே பாருங்கள், ஒரு ஆளுக்கு ஒரு பர்சனுக்கு ஒரு சாப்பாடு அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து 4 பேர் சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி செட்டாக எடுத்துக்கலாம். குருமா, மட்டன் குருமா பாருங்கள், மட்டன் குருமா. அடடா, ஓகே ரைட்டு. அசர்பாயோட சப்ஸ்கிரைப் நான் எல்லா மலேசியாவிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா டெவலப் ஆகட்டும். ஆல் தி பெஸ்ட். நண்பர்களே பாருங்கள், ஃபுல்லாக வந்து அழகா சூப்பர் நெய்ச்சோறாத்தா இது? நெய்ச்சோறு, சீரக நெய்ச்சோறு. ஓகே பாருங்க மக்களே, மட்டன் குருமா, தால்ச்சா. அப்படியே என்ன நம்ம பணக்குளத்தில் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த சாப்பாடு வந்து 30 நாளும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிஸ்மில்லா, விருப்பப்பட்டவங்க இன்ஷால்லா வந்து சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி எல்லா பள்ளிவாசல்லையுமே கொடுப்பாங்க. வேறு என்ன கேட்கணும்னு சொல்லுங்கள், கேளுங்க, நிறையா கேளுங்க. மக்களுக்கு தெரியாதெல்லாம் கேளுங்க. வர மாட்டேங்குதா? நோம்பு திறந்துட்டு வந்துருமா இன்ஷால்லா.
வாங்க நோம்பு திறக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்கன் எடுத்துங்க. மட்டன் குருமா. ஓகே, திஸ் இஸ் தால்ச்சா. ஓகே அத்தா, சரி. பிஸ்மில்லா. ஆஹா ஆஹா, அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்குங்க. தால்ச்சாவும் மட்டன் குருமா அருமையான டேஸ்ட். எப்படி தான் இருக்கு? அருமையாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கா? நோன்பு இருந்துட்டு சீரக சம்பா, சீரக சம்பா நெய்ச்சோறு. நெய்ச்சோறு, சீரகமும் போட்டு சம்பாவும் போட்டு குருமா போட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, எங்கள் தட்டில் 3 பேர் இருந்தோம். அப்புறம் கடைசியாக ஒருத்தர் வந்துட்டார். அதாவது ஒரே தட்டில் 4 பேர் சாப்பிட்றது சகோதரத்துவம், ஒற்றுமையின் ஒரு வெளிப்பாடு. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ஒரே தட்டில் சாப்பிட்றோம். நம்ம எல்லாருமே ஒரு தாய் மக்கள். என்னத்தா, என்ன வெறும் தட்டா இருக்கு? அவ்வளோதானா? ஆமாம், பிஸ்மில்லாஹ். எல்லாம் முடிச்சுட்டாங்க. அடுத்து வந்து மகரிப் தொழுகைக்கு அடுத்து மகரிப் தொழுகை. ஓகே ஓகே நண்பர்களே, இன்னைக்கு சிங்கப்பூரில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா யதார்த்தமாக வந்து விசாரித்து வந்தால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இன்றைக்கி நிறையா நம்ம ஃபாலோவர்ஸையும் சந்தித்தோம். நம்ம நண்பர் கூட இன்றைக்கி நோன்பு திறந்தோம். மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னும் இதை விட சூப்பரான வீடியோ நாளைக்கு வருது. இன்ஷா அல்லாஹ். ஆமாம், வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.